விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. என்னங்க, என்னாச்சு? வந்ததுல இருந்து எதுவும் பேசாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல தேன்மொழி, கலவரம் ஏற்பாடு பண்ணி கிரியை நான் சித்தூர்ல வச்சு மடக்கி உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு நான் போட்ட பிளானே ஜீப்ல வச்சு முடிவு பண்ணது. நான் அவன் போன வண்டியில போனை போட்டது கூட ஜீப்ல வச்சு தான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆனா அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள அந்த பிளான் தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே அங்க போய் போனை வச்சு மாட்டிக்க கூடாதுன்னு சதீஷ் அப்பா போன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் எங்கேயோ வச்சு என்னோட துப்பாக்கியை திருடிருக்காங்க. ஏன் துப்பாக்கியவே யூஸ் பண்ணி அந்த கிரியை கொலை பண்ணிருக்காங்க. அதுல என்ன மாட்டி விட சதியும் பண்ணிருக்காங்க. அந்த கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்கன்னா இதுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது. ஆமாங்க, யாரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு சட்டையை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களே, அந்த சட்டையை வச்சு எதுவும் பண்ண முடியாதா? அது யாரோடதுன்னு அடையாளம் தெரிஞ்சுதா? எங்க தேன்மொழி, இந்நேரம் சட்டையை அவுத்தி எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பான். ஒரு சட்டையை வச்சு இந்த கேஸ் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியல. அதான் சதீஷ் அப்பா போனை வச்சு சில உண்மைகளை கண்டுபிடிச்சேன். ஆனா அதுவும் சொதப்பலாயிடுச்சு. கிரி கொலைகேஸ் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அது எப்படிங்க சொதப்பலாச்சு? யார் நம்பருக்கெல்லாம் அவன் கால் பண்ணிருப்பான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? இல்ல தென்மொழி, அவனுங்க விவரமா காயின் பூத்ல இருந்து கால் பண்ணி பேசியிருக்கானுங்க. அதுவும் ஒரே பூத்ல இருந்து. சரி, அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா அதுல முகம் தெரியாம மறைச்சிட்டு பேசியிருக்கான். சித்தூர்லயும் சிசிடிவி கேமரால மாட்டினவன் அவனும் தொப்பி போட்டிருந்தான். இங்க இருந்து பேசினவனும் தன்னோட முகத்தை மறைச்சிட்டான். அங்க அடையாளத்தை வச்சு எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நல்ல பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. வா கண்ணா. அம்மா வீட்டுல பலகாரம் செஞ்சாங்க சித்தப்பா. நரமுகைக்கு பிடிக்குமேன்னு தான் இதை எடுத்துட்டு வந்தேன். சித்தி, இதை தங்கச்சிக்கு கொடுங்க. சரி. நீ எப்படா வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுது. இல்ல சித்தப்பா, நான் இப்பதான் வந்தேன். வாசல்ல செருப்பை கழட்டி விட்டுக்கிட்டு இருந்தானா அப்பதான் நறுமகை பார்த்து கூப்பிட்டா. ஆமா சித்தப்பா, கிரிய சுட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சித்தி கூட அன்னைக்கு நீங்க சித்தூர் போனதா சொன்னாங்க. நீ ஏன் கண்ணா இந்த கேஸ்ல எவ்வளவு ஆர்வமா இருக்க? அன்னைக்கு சித்திக்கிட்ட விசாரிச்சிருக்க, இன்னைக்கு என்கிட்ட விசாரிக்கிற. அது இல்ல சித்தப்பா, நீங்க என்ன சொந்த அண்ணன் பையன் மாதிரியா பாக்குறீங்க? கொலகார மாதிரிலாம் பாக்குறீங்க. அதான் இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா என்ன தொல்லை பண்ண மாட்டீங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். சந்தேகம்னு வந்துட்டா இப்படி தொல்லை பண்றதா போலீஸோட வேலையே. உன் மேல சந்தேகப்படாம இருக்கிற அளவுக்கு நீ என்ன யோக்கியனா? என்ன சித்தப்பா நீங்க, நான் முதல்ல அப்படி இப்படின்னு சில தப்பு எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப அப்படி இல்ல சித்தப்பா. எனக்குன்னு ஒரு தொழில செட் பண்ணி தெரிஞ்சுதான் சித்தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன நம்புங்க சித்தப்பா. நீ எந்த தப்பும் பண்ணல, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நீ ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வமா இருக்க? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? தப்பு பண்ணவன் தான் இதே நினைப்போட தெரியும். சித்தப்பா என்ன நம்புங்க சித்தப்பா. நான் இப்ப ரொம்ப நல்லவன். தொழில எப்படி முன்னேறணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சித்தப்பா. எனக்கு மத்ததெல்லாம் யோசிக்க டைமே இல்லை சித்தப்பா. மத்ததை யோசிக்க டைம் இல்லைன்னா இப்ப எதுக்கு இங்க வந்து வெட்டியா நின்றுகிட்டு இருக்க? கிரி கொலையை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? கிளம்ப வேண்டியதானடா. என்ன சித்தப்பா டக்குன்னு கிளம்புன்னு சொல்றீங்க? சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். சித்தி, நான் வரேன். சரி. தேன்மொழி, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ற விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லாத. உன் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த கேஸை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? சரிங்க.
இனிமே நான் பார்த்து நடந்துக்கிறேன். நீ சொல்லலைன்னா என்னையா? அதான் நான் எல்லாத்தையும் விட்டு கேட்டுட்டேனே. நீ எந்த ரூட்ல போவன்னு தெரிஞ்சுதான் சிசிடிவில முகம் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு ஃபோன் பேசினேன். நீ பழனிக்கு பால் காவடி எடுத்தாலும் இந்த ஜென்மத்தில் என்ன பிடிக்க முடியாதியா? பாவம், சித்தி தான் இப்போ திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. வாங்க மாப்ள. டேய் உள்ள வா. வாடா வா. உட்கார். உட்கார்றா. என்ன மாப்பிள்ள இது? கூப்பிட கூப்பிட நிக்காமையே போயிட்டீங்க. எங்க மாப்பிள்ள போனீங்க? அவன் பாட்டுக்கு ரோட் ஓரத்துல வண்டி நிறுத்திட்டு பைக் மேல படுத்து கிடந்திருக்கான். ஐயோ, அம்மாவும் அப்பாவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்களும் அங்க கரெக்டா போயிட்டோம். கடைசியில எங்க அம்மா அப்பா சமாதானப்படுத்தி இவனை எங்க போக சொன்னாங்க. அப்போ அவங்கள அனுப்பி வச்சாங்க. ஆமா மாமா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு உருப்படியான விஷயத்த பண்ணிருக்காங்க. சரி பிரபா, வா உள்ள போய் ரெஸ்ட் வாங்க. மல்லிகா, ஆ? மாப்பிளைக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க. போங்க மாப்பிள்ள. சரி மாமா. பிரபா வீட்டுக்கு வந்துட்டான். நீங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. எல்லாரும் வீட்ல ஒண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணு, எனக்கு தூக்கம் வருது. என்ன ஆச்சு இவனுக்கு? அத்தை மாமா விஷயத்துல எதுவும் என் மேல கோவமா இருக்கானோ? ஏன் சரியா பேச மாட்டேங்கிறான்? வெறுப்பாவே நடந்துக்கிறான். என்னமோ சொல்ல வரான், ஆனா தயங்குறான். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சரவணா, ம்? ஏன் எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட கூட நீ சரியாவே பேசுறதே இல்ல. சரவணா, ஒரு நிமிஷம் நில்லு. தூக்கம் வருதுன்னு சொன்ன, அப்புறம் இந்த நேரத்துல நீ எங்க போற? அப்ப தூக்கம் வந்துச்சு, இப்ப வரல. கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு போயிட்டு வரேன், நீ படுத்து தூங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? நீயும் ஜெயில இருந்து வெளியே வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க. ஏன் என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிற? ஏன் சரவணா, என்ன பிடிக்கலையா? பேச கூட மாட்டேங்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பூமிகா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில இருந்துட்டு வரேன், நீ பேசாம படு, மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு என் மேல கோவம்லாம் இல்லையே? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல பூமிகா. நீ ரெஸ்ட் எடு, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விட. கொஞ்ச நாளா நீ எப்பவுமே தனியா தான் இருக்க. நானும் தனியா தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் எப்போ விடிவு வருமோ தெரியல சரவணா. அவரால் இனிமே ஒரு குழந்தைக்கு
தகப்பனாக முடியாது. அது மட்டும் இல்ல, இனிமே அவரால் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இனிமே அவங்க கணவன் மனைவியா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மாமாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு பிரச்சனை ஆகும். டேய், அங்க பாருடா. டேய் சரவணா, இங்க என்னடா பண்ற? டேய் என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்ப எதுக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க? டேய் சரவணா, நீ ஜெயிலுக்கு போனதுல இருந்து பூமிகா தூங்கவே இல்லடா. யார்கிட்டயும் அதிகமா பேசவும் இல்ல. டேய் போடா, போய் அவகிட்ட ஏதாவது பேசுடா. அவகிட்ட எதுவும் பேச முடியாம தாண்டா நானே இங்க மொட்டை மாடிக்கு வந்தேன். பேச முடியாம வந்தியா? ஏண்டா? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குறீங்க? உங்க 2 பேருக்கும் தான் காரணம் தெரியுமே. டேய், என்னடா சொல்ல வர? ஒன்றும் புரியலடா. ஏன்டா நடிக்கிறீங்க? நம்ம கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்த அன்னைக்கு டாக்டர் சொன்னதை பத்தி நீங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டுட்டேன்டா. டேய் சரவணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நாங்க சும்மா. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டாக்டர் ஈஸியா சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரா. ஏன்டா பதட்டத்துல ஏதோ உளறீங்க? எல்லாமே எனக்கு தெரியும்டா. என்கிட்ட மறைச்சு 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? என் பிரச்சனை எனக்கு தெரியாம இருக்குமாடா? நான் ஒரு சுத்த வேஸ்டடா. டேய் டேய் சரவணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. நிஜமாவே டாக்டர் சரி பண்ணிடலாம்னு சொன்னாரா? ஆமாண்டா. ஆனா அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருந்தோம்டா. நீயா தெரிஞ்சுக்கிட்டடா. ஆனா மத்தவங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம்டா. தைரியமாடா, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடுடா. நான் கவலைப்படாம இருக்கவா? எப்படிடா அப்படி இருக்க முடியும்? பூமிகா பாவண்டா. நான் அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அவ என் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கா தெரியுமா? இதை தெரிஞ்சு நானே இவ்வளவு உடைஞ்சு போயிட்டேன். நம்ம தாயாக மாட்டோங்கிறது தெரிஞ்சா அவ மனசு எவ்வளவு பாடுபடும்டா. நான் ஒவ்வொரு நாளும் அவளை ஏமாத்திட்டு இருக்கேன்டா. டேய் ச்சே, லூசு மாதிரி பேசாதடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ போய் தூங்கு. நம்ம ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம். என்னை சமாதானப்படுத்தணும்னு பேசாதீங்கடா. என்னால பூமிகா முகத்தை கூட பார்க்க முடியல. பாவம் அவ. அதனாலதான் நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். டேய், இவ்வளவுக்கும் காரணம் நம்ம அப்பா அம்மா தான்டா. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கடா. அவங்களாலதான் நீ, நான், இவன் எல்லாருமே இந்த நிலைமையில இருக்கோம்டா. நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்பாவை குற்றம் சொல்றதை நிறுத்துறா. அவங்க என்னடா பண்ணுவாங்க? சுட்டது இன்ஸ்பெக்டர், ஆளுங்களை ஏவி விட்டது கிரி. இப்படி எனக்கு ஆனது என்னோட நேரம்டா. இனிமே அம்மா அப்பாவை யாரும் குறை சொல்லாதீங்க. அவங்க கூட நம்ம எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா சேர்ந்து இருக்கணும்டா. ப்ளீஸ், அது நம்ம கடமை. அதான் என்னோட ஆசையும் கூட. அது கண்டிப்பா நடக்கணும்டா. டேய், அதெல்லாம் நடக்கும்டா. சரி விடு, டைம் ஆயிடுச்சு, கீழே போலாம். வா வாடா. டேய் நீங்க போங்கடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னடா? சரிடா, அவன் இங்க இருக்கட்டும், நம்ம போலாம். வா வரேன்டா. ஃபாரின்ல இருந்து வந்து இறங்கினவங்க கிட்ட தான் மத்தவங்க ட்ரீட் கேட்பாங்க. ஆனா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். யாரு? என்னையா? என்னையா சொன்ன? ஆமா. இப்போதான் முதல்ல ஒருத்தன் என்ன சார்னு கூப்பிட்டு நான் கேக்குறேன். இதுக்காகவே உன் மச்சானுக்கு இன்னொரு கோட்டரியா? தெய்வமே, இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும் தெய்வமே?
என் மச்சான் என் பேர்ல லாரி வாங்கி விடுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நீங்க யாருன்னே தெரியாது, என் பேர்ல லாரி வாங்கி விடணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இதுல என்னப்பா இருக்கு? உன் பேர்லன்னா உனக்கே சொந்தமா வாங்க போகுது. நீ பாட்டுக்கு சிங்கப்பூர் கிளம்பி போற, நாங்க இங்க லாரியை வச்சு தொழில் பண்ண போறோம். இதெல்லாம் ஒரு தொழில் நேக்குப்பா. என்ன சுப? ஆமா ஜம்பு. ஏன் ஜம்பு, என்ன நிறைய லாரி வாங்கி விட்டு நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண என்ன? அதுக்குள்ளயா? முதல்ல 2 லாரியை ஓட்டுவோம், அப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துப்போம். ஏன் அவசரப்படுற? நிறைய லாரி வாங்குறதுக்கு பணத்துக்கு நாம எங்க போறது? ஏன் கவலைப்பட்டுனுக்குற? அதான் நடமாடும் ஏடிஎம் ஒருத்தன் நம்ம கிட்ட இருக்கானே, அவனுக்கு ஒரு போனை போட்டு பணத்தை கேட்போம். போன் போடு. ஹலோ கண்ணன் சார், சௌக்கியமா? யோ நீதானா? உன்னதான் தேடிட்டு இருந்தேன். உனக்கு இல்லாம எனக்கு இல்லாம 50 லட்சம் ரூபா போயிருச்சியா? அதுதான் கண்ணன் சார், அன்னில இருந்து எனக்கு சாப்பாடு இல்ல, தூக்கமும் இல்ல. அதனால நீங்க எனக்கு டபுளா 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நானே 50 லட்சம் போயிருச்சேன்னு வெறுப்பல சுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு 1 கோடி ரூபாய் வேணுமாடா? டேய் உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? எனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு ஒரு நாள் நேர்ல பட்டிமன்றம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் கண்ணன் சார். நீங்க அதே இடத்துக்கு இன்னும் 3 நாள்ல 1 கோடி ரூபாய் கொண்டு வந்துருங்க. 50 லட்சத்தை நீயே ஆள் வச்சு அடிச்சுட்டு கதையா விடுற. பணம் மட்டும் வரல, உன் வீடியோ ஏசி சாருக்கு போயிடும். பெருகம்பாக்கத்துல தோப்புக்கு நடுவுல ஒரு பார் இருக்குல்ல, அங்க வந்து தொலை வச்சிடறேன். என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல சொல்லு. கேட்ட பணம் மட்டும் வரல, நான் சொன்னது நிச்சயமா நடக்கும். வச்சிடுறேன். போதுமா? விருகம்பாக்கம் தோப்பு பாருன்னு வாய்ஸ் கேட்டுச்சு. நாம இன்னும் 4 லாரி வாங்குறோம். யோ, நான் ஆரம்பிச்ச வேலையை நீ நல்லாவே தொடர்றியா? நல்ல கூட்டாளி தான் வந்து சேர்ந்துருக்க. இப்ப அங்க போனவனை பிடிச்சிடலாம். ஏமாச்சா அவன் வாய்ஸை கண்டுபிடிச்சிட மாட்டானா? யோ, அது ஒரு ஆப்பியா, அதுல நிறைய வாய்ஸ் பேசலாம். நான் பேசும்போது இதே வாய்ஸ்ல தான் மிமிக்ரி பண்ணி பேசுவேன். அப்போதான் அந்த முட்டா பையன் நம்புவான். டாஸ்மாக் பார், விருகம்பாக்கம். நாம பேசிக்கிட்டே இங்க வந்துட்டோமா? அவன் இங்க இருந்து தான் ஃபோன் பண்ணிருக்கணும். அவனை விடக்கூடாது. எப்படியாவது யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஆகணும். சரி, நான் எல்லாத்தையும் உள்ள இறக்குனல, எனக்கு யூரின் வருது. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டா. நான் வெளியில போய் ஒரு சிகரெட் வாங்கி வச்சுட்டு வந்தேன். நான் வரதுக்குள்ள முடிச்சிட கூடாதுன்னா? முடிய மாட்டேன். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த சிகரெட்டை பேட்ல தான் வச்சிருந்தா எங்க போச்சுன்னு தெரியலையே. இதா இருக்குதுப்பா. இதுக்கு எதுக்கு வெளியில போனோம்னு நினைச்சா? சுப்பு, என்ன கண்ணா? என்ன கண்ணா, இப்பெல்லாம் பார்லயே வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுக்கு வரலையா? என்ன பணம் கேட்டு ஒருத்த மிரட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, அவன் இந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் இப்ப எனக்கு கால் பண்ணிருக்கான். அதான் அவன் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
நாம் இந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் கால் பண்ணோன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? போனை வேற உள்ள வச்சுட்டு வந்துட்டோம். கண்ணா, யாருக்கு நான் ஃபோன் பண்றேன்? என்ன பணம் கேட்டு மிரட்டுறான்னு சொன்னோம்ல, அவனுக்கு தான். இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.